திமுக ஆதரவு யூடியூபரான இர்ஃபான் சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர் என்பது தமிழ்நாட்டிற்கே தெரிந்த விஷயமாக இருக்க, தற்போது ரமலான் விழாவின் போது ஏழைகளுக்கு உதவுகிறேன் என்று வீடியோ வெளியிட்டு அடுத்த சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார் இர்ஃபான். ரமலான் விழாவை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு பணம், லுங்கி, புடவை உள்ளிட்ட பொருட்களை வழங்கப் போவதாக கூறி விலை உயர்ந்த சொகுசு காரில் சென்ற இர்ஃபான் தம்பதியினர் குறிப்பிட்ட பகுதிக்கு சென்ற பிறகும் காரை விட்டு இறங்காமலேயே உள்ளிருந்தபடி வெளியே நின்ற சிறுவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு பொருட்களை வழங்கியுள்ளனர். வெளியே நின்றவர்கள் இந்த பொருட்களை வாங்க முண்டியடித்துக் கொண்டதோடு காருக்குள் கை நீட்டிய போது அவர்களிடம் இர்ஃபான், காருக்குள்ள கைவிடாத என்று எரிச்சலோடு கூறும் காட்சியும், எதுக்கு இப்படி பிடுங்குறீங்க, நல்லது செய்யத்தானே வந்தோம் என்று அதட்டும் காட்சியும் தற்போது கடும் விமர்சனங்களை சந்தித்திருக்கிறது. யூடியூப் வீடியோக்கள் செய்ய தொடங்கிய காலகட்டத்தில் ஹோட்டலாக போய் ரிவ்யூ கொடுக்கிறேன் என்று ஓசியில் சாப்பிட்டு உடல் வளர்த்த இர்ஃபானுக்கு ஏழைகளின் துயரம் புரியாது என்று கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. காரை விட்டு இறங்கிச் சென்று மக்களை சந்தித்து அந்த பொருட்களை கொடுத்து வரும் அளவிற்கு கூட மனமில்லாத இது போன்ற ஜென்மங்களை கடவுள் மன்னிப்பாரா என்பது பலரது சந்தேகமாக இருக்கிறது. பிறருக்கு உதவி செய்வது வெளியே தெரியாமல் எவ்வளவோ நலப்பணிகளை செய்யும் பிரபலங்கள் இருக்கிறார்கள். தான் உதவுவது வெளியே தெரிந்தால் இன்னும் 4 பேர் உதவி செய்வார்களே என்ற எண்ணத்தில் தான் செய்யும் உதவிகளை வெளிப்படுத்தும் மனிதர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சமூக ஊடக காலகட்டத்தில் தனிப்பட்ட வாழ்க்கை அந்தரங்கங்கள், உணர்வுகள், உறவுகள் என எல்லாவற்றையுமே பொதுவெளியில் போலியாக மிகைப்படுத்தி கூறி இன்ஸ்டா ரீல்ஸ், யூடியூப் வீடியோஸ் என்று வெளியிட்டு பணமும் புகழும் தேடும் கீழ்த்தர மனிதர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்பது சமூக ஆர்வலர்களின் கூற்று. தனது குழந்தையின் பாலினத்தை வெளிப்படுத்தியது, தனது காரில் விபத்து ஏற்படுத்தியது, மருத்துவமனையில் தன் குழந்தையின் தொப்புள் கொடியை தானே வெட்டியது என்று இர்ஃபான் மீது பல குற்றச்சாட்டுகள் எழுந்தபோதும் அவரது திமுக ஆதரவு நிலைப்பாடு காரணமாக மருத்துவர்களும் தனியார் மருத்துவமனை நிர்வாகமும் தண்டிக்கப்பட்டார்களே ஒழிய, மகாகணம் பொருந்திய மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியன் அவர்கள் இர்ஃபான் எழுதி கொடுத்த மன்னிப்பு கடிதத்தை ஏற்றுக்கொண்டு பெருந்தன்மையாக இர்ஃபானை மன்னித்து விட்டார். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இனி சட்டத்திற்கு புறம்பான செயல்களுக்கு மன்னிப்பு கடிதமே கொடுத்தால் போதும் என்ற புது விதியையே திமுக உருவாக்கி இருக்கிறது. தன் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்ததையே சாதகமாக்கி சர்ச்சை வீடியோக்கள் மூலம் புகழ்பெற்று அதிக பார்வைகளை பெற்ற இர்ஃபான் தற்போதும் தனது ரமலான் வீடியோவை அதிக மக்களை பார்க்க வைத்து விடுவார் என்பதில் சந்தேகமில்லை என்கின்றன சமூக ஊடக கூற்றுகள்.